குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது அதாவது செகண்ட் யூனிட் இயக்கவியல். இயக்கவியல் இந்த லெசனில் வந்து நம்ம என்னென்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இயக்கங்களின் பல்வேறு வகைகள், அதாவது என்னென்ன வகையான இயக்கங்கள் வந்து இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பொருட்களின் இயக்கத்திற்கான விளக்குவதில் குறிப்பாயங்களின் பங்கு. இப்போ குறிப்பாயம்னா ஏதாவது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அந்த மாதிரி சொல்கிறோம், அந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் சொல்லுவாங்க. அப்போ அந்த குறிப்பாயத்து பொருட்கள் இயக்கத்துக்கும் குறிப்பாயத்துக்கும் என்னென்ன தொடர்பு இருக்குது, அப்போ பொருட்கள் இயக்கத்தில் குறிப்பாயத்தோட பங்கு என்ன, அதை பற்றி பார்க்கலாம். அடுத்து பார்த்தா வெக்டர், ஸ்கேலார் மற்றும் அவற்றின் பண்புகள். ஸ்கேலார் அளவுகள்லாம் என்ன, வெக்டார் அளவுகள்லாம் என்ன, அதோட பண்புகள் எப்படி இருக்கும், ஸ்கேலார் அளவுனா எப்படி அதோட பண்புகள் இருக்கும், வெக்டார் அளவுகளுக்கு பண்புகள் என்னென்ன இருக்கும், அதை பற்றி பார்க்கலாம். அடுத்து இயற்பியலில் வெக்டார் மற்றும் ஸ்கேலார் பெருக்கல்களின் முக்கியத்துவம். ஸ்கேலார் பெருக்கல், வெக்டார் பெருக்கல், இரண்டு ஸ்கேலார்களை பெருக்கும்போது அதோடு எப்படி இருக்கும், வெக்டார்களை பெருக்கும்போது நமக்கு என்னென்ன விளைவுகள் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வகைநூன் கடிதம் மற்றும் தொகைநூன் கடிதங்களின் அடிப்படை பேசிக். நீங்கள் மேக்ஸில் படிச்சிருப்பீங்க, அதாவது டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டகிரல் கால்குலஸ் சொல்லுவாங்க. வகைநூன் கடிதம், தொகைநூன் கடிதம், அதோட பேசிக் கான்செப்ட் மட்டும் பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா இடப்பெயர்ச்சி, கடந்த தொலைவு மற்றும் நேரத்தை பொறுத்து அவற்றின் ஏற்படும் மாற்றங்கள். காலத்தை பொறுத்து இடப்பெயர்ச்சி மற்றும் தொலைவில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். அடுத்து வேகம், திசைவேகம், முடுக்கம் மற்றும் அவற்றின் வரைபடங்கள் பற்றிய கருத்துக்கள். சார்பு திசைவேகம், ரிலேட்டிவ் வெலாசிட்டி, ஒன்றை சார்ந்து இன்னொரு பொருளோட இயக்கம் வந்து எப்படி மாறுபடுது அதை பற்றி பார்க்கலாம். அதாவது சார்பு திசைவேகம் சொல்லுவோம். அடுத்து சீரான முடுக்கத்தில் இயங்கும் பொருட்களின் இயக்க சமன்பாடுகள். இயக்க சமன்பாடு 10th நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்பீங்க. அது எப்படி நம்ம வருவிக்கிறோம் அதை பற்றி பார்க்கலாம். அடுத்து புவியீர்ப்பு வீச்சினால் பொருளில் ஏற்படும் இயக்கங்கள் பற்றிய பகுப்பாய்வு, ரேடியன் மற்றும் டிகிரி. அப்போ ஒரு பொருளோட இயக்கத்தில் வந்து புவியீர்ப்பு வீச்சோட பங்கு என்ன, புவியீர்ப்பு வீச்சினால் ஒரு பொருளோட இயக்கம் வந்து எவ்வாறு பாதிப்படைகிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அடுத்து சீரான வட்ட இயக்கம், மைய நோக்கு முடுக்கம் மற்றும் மைய நோக்கு விசை. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா அதாவது நம்ம பொருட்கள் வந்து நமக்கு இந்த உலகத்தில் வந்து எவ்வாறு இயங்குகிறது, அந்த எந்த வகையில் இயங்குது, அதை இயக்கத்திற்கான காரணம் என்ன, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குறிப்பாயம்னா என்ன, எந்த ஒரு அச்சு தொகுப்பினை பொறுத்து பொருளொன்றின் நிலை குறிப்பிடப்படுகிறதோ அந்த அச்சு தொகுப்பிற்கு குறிப்பாயம் என்று பெயர். இப்போ நம்ம எந்த பொருளையும் இயங்குதுன்னா ஒன்றை கம்பேர் பண்ணி தான் சொல்லுவோம். இப்போ ரோட்டில் ஒரு பஸ் போகுதுன்னா, இப்போ அந்த ரோட்டை பொறுத்து ரோடு வந்து ஓய்வு நிலையில் இருக்குது, அந்த ஓய்வு நிலையை பொறுத்து நமக்கு பஸ் வந்து இயங்குதுன்னு சொல்கிறோம். இப்போ ரெண்டுமே இயக்கத்தில் இருந்தால் நம்ம ரெண்டு பொருட்கள் இயங்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம இப்போ ரோடும் இயங்கிக்கிட்டு இருக்குது, நம்ம பஸ்ஸும் இயங்கிட்டு இருக்கும்போது அதை வந்து நம்ம அப்போ பஸ் வந்து இயக்கத்தில் ஒரு பஸ்ஸிலேருந்து ரோட்டை பார்க்கும்போது இல்லை ரோட்லேருந்து பஸ்ஸை பார்க்கும்போது ரெண்டும் ஓய்வு நிலையில் இருக்க போது தெரியும். அப்போது நமக்கு ஒரு பொருள் வந்து இயக்கத்தில் இருக்கிறதா இல்லது ஓய்வு நிலையில் இருக்கிறதா என்பதை முடிவு செய்யக்கூடிய ஒரு அச்சு தான் நம்ம என்ன சொல்கிறோம், குறிப்பாயம்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஓய்வு மற்றும் இயக்கம் பற்றிய கருத்து. இப்போ எதை நம்ம ஓய்வுன்னு சொல்கிறோம், இப்போ ரெண்டு பஸ்ஸு வந்து மூவ் ஆகிட்டுருக்கு, ஒரே டைரெக்ஷனில், ஒரே திசையில், ஒரே வேகத்தில், திசை வேகத்தில் வந்து இயங்கி கொண்டு இருக்கும்போது ஒரு நம்ம வாகனத்தில் இருந்து மற்றொரு வாகனத்தை நோக்கும்போது நமக்கு அது வந்து ஓய்வு நிலையில் இருப்பது போன்று ஒரு தோற்றம் அளிக்கும். நீங்கள் கூட பார்த்துருக்கலாம், அதாவது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பீங்க, ட்ராவல் பண்ணும்போது ஏதாவது இன்னொரு பஸ் என்ன செய்யும், ஓவர்டேக் பண்ணும். அந்த மாதிரி ஓவர்டேக் பண்ணும்போது என்ன ஆகுன்னா, நமக்கு ஒரு பர்டிகுலர் டைமில் ரெண்டு ஒரே சேம் வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணுது, ஒரே திசைவேகத்தில் வந்து பயணம் செய்யும்போது அந்த நம்ம இருக்கக்கூடிய பேருந்துலேருந்து பக்கத்தில் ஒரே திசைவேகத்தில் செல்லக்கூடிய பேருந்தை உற்று நோக்கும்போது நமக்கு வந்து இரண்டும் ஓய்வு நிலையில் இருப்பது போன்ற ஒரு தோற்றம் வந்து தெரியும். அது வந்து நமக்கு தோற்றம் தான் ஓய்வு நிலையில் இருக்கும் தவிர, ஆனால் ரெண்டுமே உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ இயக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அப்போ ஓய்வு இயக்கம் என்பது நம்ம பயன்படுத்தக்கூட அந்த அச்சுகளை பொறுத்து தான் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. சூரியனை பொறுத்து புவியின் இயக்கத்தினை பகுப்பாய்வு செய்யும் போது புவி ஒரு புள்ளி நிறையாக கருதப்படுவ
கருதப்படும். ஏனெனில் புவியின் அச்சுடன் ஒப்பிடும்போது புவிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு மிக அதிகம். காற்றில் வீசி எறியப்பட்ட சிறிய கல் போன்ற ஒழுங்கற்ற வடிவமுடைய பொருளின் இயக்கத்தினை பகுப்பாய்வு செய்யும்போது இந்த கல்லினை ஒரு புள்ளி நிறையாக கருதலாம். ஏனென்றால் கல் கடந்த தொலைவுடன் ஒப்பிடும்போது கல்லின் அளவு மிகச் சிறியது. அப்போ ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் செறிந்திருப்பதாக கருதினால் இப்படிப்பட்ட நிறைய புள்ளி நிறை. அப்போ புள்ளி நிறை என்பது சுழி பரிமாணம் உடையது. இப்போ புள்ளி நிறைனா அதோட பரிமாணம் சுழி, ஆனால் வரம்புக்கு உட்பட்ட நிறை உள்ளது. இருப்பினும் புள்ளி நிறை என்பது நடைமுறையில் சாத்தியமில்லை. இப்போ பாயிண்ட் மாசுன்னு சொல்லுவாங்க. அப்போ பாயிண்ட் மாசுங்கிறது ஒரு மிக மிக மிகச் சிறிய ஒரு நிறை உடையது. அப்போ இந்த பரிமாணமே கிடையாது. நம்ம ஃபஸ்ட் லெசனில் படித்தோம் பரிமாணங்கள். அப்போ இந்த புள்ளி நிறைக்கு பரிமாணம் கிடையாது. அப்போ இருப்பினும் புள்ளி நிறை என்பது நடைமுறையில் சாத்தியமில்லை, பாயிண்ட் மாசுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பாயிண்ட் மாசுங்கிறது நடைமுறையில் நமக்கு சாத்தியமில்லை. சில நேரங்களில் இக்கருத்து நமது கணக்கீடுகளை எளிமைப்படுத்தும். புள்ளி நிறை என்பது ஒன்றினை சார்ந்த கருத்து. அது நாம் பகுப்பாய்வு செய்யும் பொருளின் இயக்கம் மற்றும் பொருள் இயங்கும் குறிப்பாக இவற்றை பொறுத்து மட்டுமே அர்த்தமுடையது. அப்போ நடைமுறையில் அதாவது புள்ளி நிறை என்பது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க.